எல்லாரும் காத்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு உள்ள வரோம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. என்னம்மா நிகழ்ச்சிய தொடங்குறேன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்கீங்கன்னு தானே பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லங்க. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படத்தின் மூலமாக அதிரடியாக வெளிவந்து மக்கள் மனசுல இடம் பிடிச்ச இந்த படத்துல ஒரு காட்டு அதிகாரியாக ஒரு நடிப்பு அந்த வேலைய பண்ண நம்ம சித்திரசேனன் தோழர் அவர்கள தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். மஞ்சுமல் பாய்ஸ் புகழ் சித்திரசேனன் அவர்கள், அதை தாண்டி நண்பகல் நேரத்து மயக்கம் மம்முட்டி அவர்களோடு இணைந்து மண்டையன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்த அவரை உங்கள் அனைவர் சார்பிலும் திணை அமெரிக்கா சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வாங்க வாங்க தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். இப்ப நம்ம தோழரை சந்திக்க காத்துட்டு இருக்கோம். அவர்கிட்ட நிறைய பேச போறோம். மீண்டும் திணை அமெரிக்காவின் இந்த 50வது நிகழ்விற்கு, அதுவும் ஒரு வெற்றி நிகழ்வு. அதில் ஒரு அற்புதமான பறை இசை கலைஞர் நம்ம தமிழர் வாழ்வியலில் இருக்கக்கூடிய அனைத்து பாரம்பரிய நிகழ்வுகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திணை அமைப்பில் இன்று நம்ம பறை இசை கலைஞராக இவரை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. வருக வருக. உங்ககிட்ட இன்னைக்கு நாங்க நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்க போறோம். நீங்களும் எங்களுக்கு நிறைய தர காத்துட்டு இருக்கீங்க. நேயர்களுக்கு முதல்ல சித்திரசேனன் யார் அப்படின்னு நான் சொல்றதை விட உங்களை பத்தி நேயர்களுக்கு நீங்களே சொல்லுங்க. அப்படியே உங்களுடைய ஆதார சக்தியாக இருக்கக்கூடிய உங்க குடும்பத்தை பத்தியும் எங்க கூட பகிர்ந்துக்கங்க. சொல்லுங்க வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா தோழர். சித்திரசேனன் அடிப்படையில நான் ஒரு நாட்டுப்புற கலைஞன். நாட்டுப்புற கலைஞன் மட்டும் இல்ல, நாட்டுப்புற பாடகர், நாட்டுப்புற பாடல் எழுத்தாளர், கவிஞர், கவிதை எழுதுவேன். இந்த மாதிரி கட்டுரைகள்லாம், ஆய்வு கட்டுரைகள்லாம் எழுதுவேன், எழுத்தாளர். பிளஸ் நடிகர், வீதி நாடகத்திலிருந்து மேடை நாடக கலைஞராகி அப்புறம் திரைப்பட நடிகரா மாறி இருக்கேன். இது அடிப்படையில என்னுடைய பணிகள். தவிர்த்து என்னுடைய குடும்பத்தை நான் சொல்லணும்னா, அப்பா கதிரி, அம்மா கருத்தம்மாள், அண்ணன் பாலமுருகன் இறந்துட்டாரு கொரோனா டயத்துல. அக்கா 2 பேர் இருக்காங்க, தனலட்சுமி, ஜெயராணி. அக்கா மகளைத்தான் நான் கட்டியிருக்கேன், மூத்த அக்காவோட மகளை. மனைவி பேர் ஜெயப்பிரியா. மகள் 2 மகள்கள் இருக்காங்க, அகல்யா, வெண்பா. மூத்த பொண்ணு 10th படிக்குது, சின்ன பொண்ணு 6வது படிக்கிறாங்க. அடிப்படை இப்போ இவ்வளவுதான் நம்ம குடும்பம். மனைவி, அம்மா எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருவீங்க கிராமத்துல நூறுநா வேலைகள் அப்படின்னு சொல்லி. நூறுநா வேலைகள், காட்டுல களை எடுப்பு, இப்படி சின்ன சின்ன விவசாய கூலி வேலைகளுக்கு போவாங்க. நான் இங்க சென்னைக்கு லயோலா கல்லூரியில படிச்சுட்டு தமிழ் இலக்கியம் படித்தேன். படிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு இங்க ஒரு பள்ளியில நான் தமிழாசிரியரா பணி செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் இங்க கூடிய திரைப்படத்துல கிடைக்கக்கூடிய சின்ன திரை, பெரிய திரை வாய்ப்புகள்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு உங்க முன்னாடி கலைஞரா உட்கார்ந்துருக்கேன். அருமை அருமை தோழர். அத ரொம்ப அழகா சொன்னீங்க. கூடவே ஜெயத்த வச்சிருக்கீங்க, வெற்றிய வச்சிருக்கிறீங்க, ஜெயப்பிரியாவ. அப்புறம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? அதை தாண்டி உங்களுடைய மகள்களுக்கு அருமையான பெயர் அகல்யா, வெண்பா அப்படின்னு அற்புதமா பெயர் வச்சிருக்கிறீங்க. உங்க கூட பிறந்தவங்க எல்லார பத்தியும் ரொம்ப அழகா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒரு சித்திரசேனன்னா இந்த படத்துல இந்த ரோல்ல நடிச்சவரு. அதை தாண்டி எங்களுக்கும் தெரியணும் இல்லையா? அதனால ரொம்ப அழகாக உங்க குடும்பத்தை பத்தி சொன்னீங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றி. மேலும் மேலும் இன்னும் நீங்க அழகா சொன்னீங்க, தமிழ் ஆசிரியராக, ஒரு கவிஞராக ஆய்வு கட்டுரைகள்லாம் வேற எழுதுவீங்க. பாருங்க, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாம போச்சு. சீக்கிரமா உங்ககிட்ட இருந்து புத்தகங்கள்லாம் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு எங்களாலான உதவிகளையும் செய்ய காத்துட்டு இருக்கோம். அடுத்ததாக உங்ககிட்ட நான் கேட்க நினைக்கிறது, இப்ப எத்தனையோ துறைகள் இருக்கு. இப்ப நீங்க தமிழ் துறை, தமிழ் படிச்சு ஒரு தமிழ் ஆசிரியரா இருக்கீங்க, சரி. பல துறைகள், இப்ப திரை இசை நீங்க சொன்ன மாரி திரைப்படத்திலயும் வந்துட்டீங்க, நாடகங்கள்ல நடிச்சிருக்கிறீங்க. எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு நாட்டுப்புற பாடல் மீது ஆர்வம் வந்தது எப்படி? அதை எங்களுக்கு கூட பகிர்ந்துக்கோ. ஏன்னா எங்கேயாவது ஒரு விதை இருக்கணும். அந்த விதை தான் ஒரு விருட்சமா ஆயிருக்கணும். அப்படி எதனால உங்களுக்கு இந்த நாட்டுப்புற பாடல் மேல குறிப்பாக ஆர்வம் வந்தது? அத சொல்லுங்க. எனக்கு எனக்கு நாட்டுப்புற பாடல் மேலே ஆர்வம் வந்ததற்கு இந்த விதை போட்டது யாருன்னா முதல்ல எங்கள் அம்மா கருத்தம்மா தான் நான் சொல்லணும். அவங்க தான் முதல்ல பாட்டுன்ற ஒரு ஒளியை எங்கள் அம்மா குரல் இருந்தால் நான் கேட்டேன். தொட்டியில் என்னை படுக்க வச்சுக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே ராராரோ ராரிரரோ அப்படின்னு ஆரம்பித்து அப்படி பாடுவாங்க. அந்த பாட்டு தான் முதலாக நான் கேட்ட முதல் பாட்டு, நாட்டுப்புற பாட்டு. எங்கள் அம்மா பாடின தாலாட்டு பாட்டு.
அவங்க அழகா நிறைய பாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆம், காத்தடிச்சு கரும்பசைய என்னம்மா கர்ணர் மக கண்ணசர வெயிலடிச்சு வெம்பசைய ஏனம்மா நீ வீமர் மக கண்ணசர. இது பெண் குழந்தைக்கு பாடுற பாட்டு, ஆண் குழந்தைக்கும் பாடுவாங்க. பெண் குழந்தைக்கு பாடக்கூடிய தாலாட்டு தனியாக இருக்குது, ஆண் குழந்தைக்கு பாடுற தாலாட்டு தனியாக இருக்குது. எனக்கு அம்மா இப்படிலாம் பாடுவாங்க. அப்புறம் தாய்மாமனுடைய பெருமைகள்லாம் பாடுவாங்க. காட்டுல நிற்குதில்ல கருங்காலி வெங்க மரம், வேங்க மரம் வெட்ட வந்த வேடரெல்லாம் உம்மாமே என் கண்ணே ஆராரோ ஆரிரரோ. இந்த தாங்க நான் எனக்கு விதை போட்டது கருத்தம்மாள் எங்க அம்மா. அதனாலே அவங்க உங்களுக்கு தோணிருச்சா? அதனாலேயே உங்களுக்கு அதுல வந்து ஆர்வம் வந்துருச்சு. சூப்பர். எனக்கு எனக்கு அந்த வயசுல நான் தொட்டிக்குள்ள படுத்துக்கிட்டு கான்சியஸா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த பாட்டு. எப்படின்னா, எங்க அம்மா பாடுற வரைக்கும் நல்லா கண்ண மூடி தூங்குவேன். பாட்டு சத்தம் நின்றுச்சுன்னா அழ ஆரம்பிச்சிடுவேன். என்னடா கேட்கலையே அந்த சவுண்டு. எனக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு ஏற்படும். தொட்டியில் நான் படுத்துக்கும் போது எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் அம்மா அங்கே பாட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து எப்படின்னா, அவரும் வந்து ஒரு உட்கட்டர், மரம் வெட்டி. அவர் வந்து ஒரு மரத்தை காமிச்சுன்னா வெட்டுவார், அருவா கோடாரெல்லாம் வச்சு. அவரும் சாயந்தரம் வேலை முடிச்சுட்டு வந்து அப்படியே கட்டிலில் கைத்து கட்டிலில் படுத்துக்கிட்டு டிஎம்எஸ் சவுந்தரராஜன் பாட்டாக பாடுவார். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. பக்கத்தில் என்னை படுக்க வச்சுக்கிடுவார். இப்படி அப்பாட்ட வந்து இப்படி பாட்டு. அண்ணன் வந்து அந்த டயத்தில் வந்து இந்த சினிமா பாட்டு புக்கெல்லாம் அந்த 80ல் வந்து நிறைய ஒரு 25 பைசாவுக்கு பாட்டு புக்கு விற்கும். அப்போ வந்து இந்த சத்யா, நானும் ஒரு தொழிலாளி, தூரல் நின்று போச்சு, இந்த படத்துல இருந்து அண்ணன் பாடுவாங்க. ஆமாம் ஆமாம், ஏரிக்கர பூங்காற்றே அப்படின்னு பாடுவார். அப்புறம் காதல் மகராணி கவிதை பூவிரித்தாள், இந்த பாட்டு. வளையோசை கலகலகலவென. இப்படி அண்ணன் ஒரு பக்கம் இப்படி பாடுவாங்க, அப்பா பாடுவாங்க, அம்மா பாடுவாங்க. அதனால் நான் சுருக்கமாக சொன்னால், பால் குடிச்சு வளர்ந்தனோ இல்லையா, நிறைய பாட்டு குடிச்சு வளர்ந்தேன். இப்படி பாட்டு குடிச்சு வளர்ந்ததுனால தான் எனக்குள்ள இந்த நாட்டுப்புற பாடல்கள் மீது ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அடிப்படை ஏன் அப்படி தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, என்னதான் சினிமா பாட்டை பாடினாலும் அதை அடுத்தவங்களுடைய வாய்ஸாக தான் மிமிக்கு நம்ம பண்ணுவோம். ஆனால் நாட்டுப்புற பாடல்கள் வந்து ஒரிஜினல் நம்ம குரலில் தான் பாட முடியும், வேற யார் வாய்ஸ் நம்ம மிமிக் பண்ண முடியாது. அதனால நாட்டுப்புற பாடல் மீது எனக்கு விதை அங்கே போட்டாங்க. இன்னைக்கு நாட்டுப்புற பாடகர். அருமை, அருமை. அதாவது தூளியில ஆரம்பிச்சு நீங்க சொன்னீங்க அழகா. நான் வந்து பால் குடிச்சு வளர்ந்தேனா இல்லையா, பாட்டு குடிச்சு வளர்ந்திருக்கேன் அப்படின்னு. உங்க அம்மால இருந்து, அண்ணன்ல இருந்து எல்லாருமே கேட்டு, கேட்டு வளர்ந்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. அடுத்ததா நான் உங்ககிட்ட கேட்க நெனச்சது, உங்க குரல் ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கு அங்க சைட்ல கமெண்ட்ஸும் வந்துகிட்டே இருக்கு. அற்புதமான பாடல், அருமையான உவமைகள் அப்படின்னு சொல்லி. நாட்டுப்புற பாடல்ல இப்போ பொதுவாக நம்ம ஒரு ஒரு சாதாரணமா ஒரு எந்த துறைய எடுத்தாலுமே நமக்குன்னு ஒரு ரோல் மாடல், ஒரு குரு அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அப்படி இந்த நாட்டுப்புற பாடல்ல உங்களுடைய குரு யாரு? ஏன்னா விதை போட்டது உங்க அம்மால ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்ட்டீங்க. இதுல உங்களுடைய குரு யாரு? யாரால உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், இதெல்லாம் நல்லா கத்துக்கோப்பா, இப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அந்த நுணுக்கங்கள் கத்துக் குடுத்திருப்பாங்க இல்லையா? அது யாருன்னு எங்க கூட பகிர்ந்துக்கங்க. எனக்கு இதுக்கும் விடை வந்து அம்மா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல அவங்க தானானே நானே இந்த இதைத்தான் சங்கதின்னு பின்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆராரோ ஆரிராரோ இது ஆலாவணை. அப்புறம் தான் பின்னாடி இந்த கர்நாடிக் மியூசிக்கில் தாண்டா ஆலாவணைன்னு சொன்னாங்க. இப்போ அம்மா தான் எனக்கு விதை போட்டது. அப்பா அண்ணன் பாடல்லாம் கேட்டு நான் வளர்ந்தாலும் எனக்கு இதுக்கு அடுத்து நான் வந்து மெருகே இருந்தது எங்கன்னா, இதை பாட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் கற்றுக்கிட்டது எங்கன்னா, யாரும் சொல்லிக் கொடுக்கல இதுவரையிலும் எனக்கு வந்து. இதுதான் வந்து பல்லவி, இது சரணம், இது ஆரோகணம், இது அவரோகணம், இது சங்கதி, இது ஆலாபனை அப்படின்னு இதுவரையிலும் எனக்கு யாரும் சொல்லித்தரப்படவில்லை. என்னடான்னா, இசை படித்த என் முன்னோர்கள்ட்ட வந்து இசை கலைஞர்கள்ட்ட இந்த இடத்துல இப்படி இருக்கிறாங்களே, இதுக்கு என்ன, இது என்னது, இதுக்கு பேர் தான்டா சங்கதி. அதை ஆல்ரெடி நான் பாடிட்டு இருக்கேன்ல, அதுதான் சங்கதியா? சரி 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 சரி. இந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடியே ஒரு இழுவு இழுக்கிறாங்களே, அது நானும் இழுத்து பாடுறேனே, இதாங்க ஆலாபனைன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பாட்டு வரும்.
இப்படி நான் பாடினதை தான் இவங்க வந்து அது ஆலாபனை, சங்கதி, சுருதின்னாங்க. அது ஒரு விஷயம் நான் அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டேன். வந்து இசை கற்ற முறைப்படி இசை சங்கீதம் படித்தவர்கள்ட்ட அது ஒருத்தர் தான் கையை காட்ட முடியாது. என்னுடைய அந்த இசை பயணத்தில் நான் யாரையெல்லாம் சந்திக்கிறேனோ அவங்க எல்லாமே வந்து எனக்கு ஒரு ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லிக்கிட்டே போவாங்க. இதுப்பா இது இப்படி பாடணும்ப்பா, இது இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்னு. இதுக்கு ஒரு குறிப்பிட்டு நான் யாரையும் சொல்ல முடியாது. ஒன்று. அடுத்து வந்து இந்த நாட்டுப்புற பாடல்களில் இப்படி ஏற்ற இறக்கமாக பாடணும் அப்படின்ற விஷயத்த நான் வந்து எனக்கு ரோல் மாடலாக இருந்தது யாருன்னா பொஸ்போன குப்புசாமி ஐயா அவர்கள். வந்து அவருடைய அந்த ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன், ராப்பகலா கண் விழிச்சேன், ராணி உன்னை கை பிடிச்சேன். அங்கே தான் முத நாட்டுப்புற பாடல்னா என்னன்னு கேட்குறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஐயா இருக்காரு, தேக்கம்பட்டி சுந்தரராஜன். அவருடைய பெற்றால் பிராமணத்தி அப்படின்னு ஆரம்பிப்பார். பேரிட்டால் மாரியனு. அவருடைய குரலில் இருக்கிற ஒரு கம்பீரம் எனக்கு ரொம்ப ஈர்ப்பை கொடுத்தது. என்னடா இவ்வளவு அருமையாக இருக்கே அப்படின்னு. அப்புறம் ஒச்சக்கோட்டை பல்லழகி இப்படிலாம் அந்த பாடல்கள்லாம் கேட்டு கேட்டு எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. இந்த பாடல்களை வந்து நான் பாடுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தது. ஆனால் திரைப்பட பாடலாம் அவ்வளோ எளிமையாக பாட முடியல. ஏன்னா அதுக்குள்ளே 1008 சுழிவு நிலவுகள் இருந்தது, ஏற்றம் இறக்கங்கள் இருந்தது. அது ப்ராப்பராக எனக்கு அந்த வயசில் பாட முடியல. ஆனால் நாட்டுப்புற பாடல்களை பாடுறதுனால என்னால் எளிமையாக பாட முடிஞ்சுது. நான் முதலாக மேடை ஏறி 2வது படிக்கிற போது நான் பாடின பாட்டு, என்னடி முனியம்மாவும் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். முதல் பரிசு கொடுத்தாங்க 2வது படிக்கிற போது. அருமை, அருமை. ஸோ இதுதான் என்னுடைய இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு குருன்னு யாரும் சொல்ல முடியல. ஆனால் அப்படி பார்த்தங்கன்னா எங்கள் அம்மாவை தான் நான் சொல்லணும், அப்பா அம்மாவை தான். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எனக்கு சித்திரசேன்னு பேர் வச்சவர் என் தாத்தா, பாட்டுக்கார மொக்கையன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், சத்தியவான் சாவித்திரி இந்த மாதிரி நாடக கூத்தில் நடித்தவர். மைக் இல்லாத காலத்திலேயே தீப்பந்தம் வச்சு பாடக்கூடிய ஒரு பாட்டுக்காரர். 3 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்குமா அந்த கரண்ட் இல்லாத காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு குரலுக்கு சொந்தக்காரர். அவரு தான் முதல் விதை எனக்கு சேனை சொல்லிட்டு பேர் வச்சது. அதுக்கப்புறம் அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் நான் சந்தித்த இந்த கலைஞர்கள், இவங்கெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு இப்படி ஒரு உருவெடுத்து நான் உட்கார்ந்துருக்கேன். அருமை, அருமை. அதாவது நீங்க ஒரு ஒரு விஷயம் நீங்க தெளிவா சொன்னீங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா நம்ம யாரோ ஒருத்தங்கள குருவா வச்சு ஆரம்பிக்கலாம். ஆனா தினப்படி நம்ம யாரோ ஒருத்தங்க நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக் குடுத்துட்டே இருப்பாங்க. அது 2 வயசு ஆமா, ஆமா. குழந்தையா கூட இருக்கலாம். 80 வயசு கண்டிப்பா, பெரியவங்களா கண்டிப்பா. கூட இருக்கலாம். அதே மாரி நீங்க உண்மை, சந்திச்ச உண்மை. ஒவ்வொரு பேரும் ஒரு விஷயம் சொன்னீங்க. சங்கதி உங்களுக்கே தெரியாம பாடிட்டு இருந்தீங்க. ஓ! இதான் சங்கதியா? அப்படின்னு அந்த ஆமா, சங்கதி ஆமா, தெரியாம போச்சே அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையா ஒரு ஸ்லேடைல பேசுனீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அத தாண்டி இப்ப நீங்க சொன்ன மாதிரி அ ஒரு அந்த ஹை பிட்ச் போறதெல்லாம் பார்த்து ஒரு அதிர்வலைகள நமக்குள்ள ஏற்படுத்தும் இல்லையா? அந்த ஆமா, நாட்டுப்புற ஆமா, ஆமா. பாடல்கள்னாலே நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன். அது என்னன்னா, அது கேட்கும் பொழுதே நமக்கு புல்லரிக்கும். ச்சே நம்ம தமிழன்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு ஈர்ப்பு உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. அதுவே உங்களுக்கு குருவா. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். ஒரு நேர்காணல்ல ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். உங்க பெயருடைய சரிங்க. அந்த அழகு, அந்த சித்திரம்ங்கிறது ஆர்ட், சேனன்ங்கிறது அரசன். அதாவது த கிங் ஆஃப் ஆர்ட்ஸ் அந்த பொருள்ல தான் உங்களுக்கு சித்திரசேனன்னு பெயர் சூட்டப்பட்டதுன்னு சொல்லி, இந்த நேரத்துல கிங் ஆஃப் ஆர்ட்ஸ்க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள அடடா! சொல்லிக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சிங்க, நன்றி. மகிழ்ச்சி.